ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏப்ரோ வீடியோ வரலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சம் பர்சனல் ப்ராப்ளம், அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் ஐ எம் லெஜண்ட். 2007 ரிலீஸ் ஆன படம். படத்தோட ஹீரோ யாருன்னா வில் ஸ்மித் தான். தலைவன் எந்த படத்தில் நடித்தாலும் பிச்சு உதறுவாப்பில். இந்த படத்துலையும் சொல்ல வேணும், அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னவோ சிம்பிள் தான். ஒரு ஒன்லைனரை முடிக்கிறேனே, மனித இனம் வைரஸால் பாதிக்கப்பட்டு யாருமே இல்லை அப்படின்ற நிலமையில ஒரு சிட்டியில் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா. இந்த 3 வருஷத்தில் அவர் மென்டலாக எப்படி எஃபெக்ட் ஆகுறாரு, மற்றபடி இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி போராடுறாரு, அதுக்கப்புறம் கடைசியாக என்னதான் நடந்துச்சு அப்படின்றத இந்த மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. ஒரு இன்டர்வியூவில் லேடி சொல்லிட்டுருக்காங்க, புதுசாக ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வைரஸ் மனிதர்களுக்கு செலுத்தினா இருக்கிற நோயெல்லாம் குணமாகி சாவே இல்லாதவங்க மாதிரி மாற்றிடலாம். அதே மாதிரி நோய்வாப்பட்டவங்களுக்கு இந்த வைரஸை செலுத்துகிற மூலிமா அவங்களுக்கு இருக்க நோயும் குணமாயிருது அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இன்டர்வியூ சீன் முடித்து 3 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அமெரிக்காவோட ஒரு மெயினான சிட்டி. அங்கே ரோட்லலாம் புல் பூண்டு முளைச்சிருக்க மாதிரியும் ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரியும் இருக்குது. சிட்டி அபாண்டடாக இருக்குது. அப்படி இருக்க சிட்டியில் ஒரே ஒரு கார் மட்டும் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. தலைவன் வில் ஸ்மித் எட்டி பார்க்குறாப்புல. அவர் கூடவே அவரோட செல்ல நாயும் இருக்குது. அதுக்கப்புறம் அதான் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செம்ம ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இவ்வளோ ஸ்பீடாக எங்கே போகிறாருன்னா மான்களை வேட்டையாடுறதுக்கு. வெஜ்ஜே சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு போல், அதனால் அவரோட நாயை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ ஒரு மான சொல்லலான்னு சொல்லி எய்ம் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே வந்து சிங்க கூட்டம் அதை பிடிச்சிருது. அவர் நினச்சிருந்தா அந்த சிங்கத்திட்டேருந்து அதை பறிச்சிருக்க முடியும், இருந்தாலும் பாவமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலே போகிறானுங்க. அதுக்கப்புறம் இருட்டுறதுக்குள்ளே எப்படி வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் பொருள் காய்கறி இதெல்லாம் வச்சு சமைச்சிட்டு அவரோட நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அது சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே அதை கூப்பிட்டு போய் குளிப்பாட்டிட்டு, இனிமேல் வெஜ்ஜும் சாப்பிடு, நான் எப்படியாவது உனக்கு நான்வெஜ் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் இருட்டான உடனே அவரோட டோர் எல்லாம் பயங்கரமான லாக்கெலாம் வச்சு பூட்டிட்டு அப்படியே போய் படுத்து தூங்க போகிறாரு. அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனு. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அமெரிக்காவோட கர்னலாக இருந்திருக்காரு. அப்போது அவங்களோட ஒய்ஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிட்டி ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. இந்த வைரஸ் அப்போ தான் அஃபெக்ட் ஆகி எல்லோரும் வெளியே போயிட்டுருக்க அந்த டைமு. அவன் ஒய்ஃபு அவரோட குழந்தை 2 பேரையும் நாடு கடத்துறதுக்கு மிலிட்ரியை சேர்ந்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் முழிக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ரெகுலராக இந்த ஒர்க்லாம் அவர் பார்த்துட்ருப்பார் போல. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு இதிலே தனியாக லேப் வச்சுருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு. டெய்லி என்ன நடக்குது, இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. மனுஷனுக்கு வந்திருக்க வைரஸை முறியடிக்கிற மாதிரி ஏதாவது மருந்து தேருமா அப்படின்ற மாதிரி. ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரில. அதுக்கப்புறம் வழக்கம் போல மறுபடியும் வெளியே வராரு. அங்கேருந்து பொம்மைகள்லாம் மனுஷனாக நினச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3 வருஷம் எந்த மனித தொடர்பும் இல்லாமல் இருக்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான் அப்படின்றத நம்ம தலைவர் வேற அளவில் நடிச்சு காட்டியிருப்பார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு நேம் வச்சுட்டு ஹாய் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேஷுவலாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் பில் கவுண்டரை வந்து கேஷை கொடுக்குற மாதிரியும் அங்கேருந்து ஒரு பொம்மையை செட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து அவரை விளைவிச்ச மக்காச்சோளத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு அந்த சிட்டியோட மேப்பை பார்த்து ஜாலியாக சிட்டியோட ஒரு செம ஸ்பாட் ஒன்று இருக்குது, அங்கே போய் உட்காந்து ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே போர் அடித்ததுனால சின்ன கேம்லாம் விளையாண்டுருக்காரு. இவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே அவரோட அந்த நாய் எதையோ பார்த்துட்டு வேகவே துரத்திட்டு போகவே இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. போனோடனே ஒரு இருட்டான ரூம்குள்ளே புந்துடுது. அதுக்கப்புறம் இவரும் போடியும் ஃபாலோ பண்ணி போக உள்ளே முன்னாடி போன அந்த மான் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நாய்க்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா இங்கே தான் காட்டுறாங்க வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு ஜாம்பி மாதிரியான மனுஷங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ அவரை நாயை தேடி கண்டுபிடிக்கிறாரு அந்த ஜந்துங்களுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிட்டு திரும்புறதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து வைரஸ் தாக்குன ஒரு மனுஷன் அட்டாக் பண்ண வரான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜன்னல் வழி எகிரி வச்சு தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு ஐடியா வருது, அவரோட லேபுக்கு இங்கேருந்து ஒரு மனுஷனாக பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்லாம் செட் பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் நினச்ச மாதிரியே அவரோட பிளட் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு இவர் ட்ராப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக ஒரு ஆள் வந்து மாட்டான். ஆக்சுவலாக அது ஒரு லேடி, ஒய்ஃப் மட்டும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஜாம்பி மனுஷன் என்னதான் வைரஸ் அஃபெக்ட் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கோவமாக அப்படி மறுபடியும் உள்ளே போயிடறான். ஏன்னா அவங்களால வெயிலில் வர முடியாது. ஸோ அதனால் இருட்டுக்கு போயிடறான். அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்து என்னென்னமோ
டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில. அதுக்கப்புறம் கடுப்பில் மறுபடியும் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் டே டு டே என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுவில் டிராஃபிக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் வழி இல்லாமல் இறங்கி நடந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஒரு பாலத்தை தாங்கினா வேற ஒரு சிட்டிக்கு போய் தப்பிச்சிடலாம் எப்படியாவது. அந்த அந்த ஒரு கடைசி கட்டத்தில் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு லேடி கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பாதிக்கப்பட்டதுனால அவரும் எதுவும் கண்டுக்காமல் அவரோட ஒய்ஃபு அவங்க குழந்தை 2 பேரை மட்டும் எப்படியாவது ஹெலிகாப்டரில் ஏற்றினா போதும் அப்படின்னு சொல்லி ஏற்றி வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த பொண்ணு வச்சுருந்த நாய்க்குட்டி தான் இவர் இப்போ வச்சுருக்க நாய். அந்த நாய்க்குட்டியை மட்டும் இவர் வாங்கிட்டு வழி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் அப்படி கட் ஆகுது. வழக்கம் போல் மார்னிங் எந்திரிச்சு அப்படியே வெளியே போயிட்டு மீன் பிடிக்கிறாரு. அப்புறம் வெளியே சுற்றுறாரு. அதுக்கப்புறம் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நோட் பண்ணுறாரு, அவர் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருந்த அந்த பொம்மை ரோட்டில் தனியாக நின்றுருக்கு. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாமல் அவரே சுடுறாரு. ஸ்ட்ரெஸ்ஸில் சுட்டுட்டு பயங்கரமாக கத்திட்டு ஓடி போய் அங்கே பார்க்குறதுக்கு போகும்போது அவர் வச்ச ட்ராப்லேயே அவரே மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் மண்டையில் பயங்கரமாக அடிபட்டுருது. அதனால் அப்படியே மயங்கிறாரு. அந்த சமயம் இருட்டுற சமயம் அந்த நாய் குறைச்சி அவரை எப்படியே எழுப்பி விடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே எந்திரிச்சு வர பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல. அந்த டைமில் இருட்ட டைம் ஆனதுனால ஒரு ஒய்ஃபை பிடிச்சிட்டு போயிருப்பார். அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் தான் அவனோட நாயை அனுப்பிச்சி விட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த நாய் குறைச்சி கடுப்பேற்றுறதுனால அந்த 3 நாயும் வந்து இந்த நாயை அட்டாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பதட்டத்தோட அவரோட லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அவரும் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் குத்தி பார்க்குறாரு. அப்படியே மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுவும் வைரஸால் அஃபெக்ட் ஆகி இவரை கடிக்கிறதுக்கு ரெடியாகுது. அந்த டைமில் அப்படியே இவர் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டுறாரு. அவர் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. 3 வருஷமாக கூடவே உயிராக சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி மனுஷன் பயங்கர விரக்திக்கு போயிடாரு. வழக்கம் போல சூப்பர் மார்க்கெட் போகிறாரு. அங்கேருந்து அந்த பொம்மையோட கண்ணை கூட திரும்பி பார்க்க முடியல அவளால். ஏதோ ஒரு பயங்கரமான கில்ட்டியில் இருக்கார். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் தானடா என்னோட நாயை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் அது வெளியே வர டைமாக பார்த்து அதுங்களெல்லாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ட்ராப்பை செட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட காரை வச்சு பயங்கரமாக இடித்து தள்ளி எல்லாத்தையும் அடித்து கொண்டுடலாமேன்னு பார்க்கும்போது அவரால் முடியல. கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட காரையே கவுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக உடச்சி வந்து அவர் கடி வாங்க போகிறாரு அப்படின்ற சமயத்தில் அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அவர் இப்போ சண்டை போட்டுருக்க அந்த இடத்துல தான் அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் ஹெலிகாப்டரில் அனுப்பிச்சி வைப்பார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர் வேற ஒரு ஹெலிகாப்டர் கூட மோதி அப்படியே அங்கேயே அவர் கண்ணு முன்னாடியே எல்லோரும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது அவரோட வீட்டில் இருக்கார். அவர் கடிப்பட்ட காயம் எல்லாமே சரியாக கட்டு போட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு குழந்தை. ஒரு பொண்ணும் அவங்களோட தம்பியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு பார்த்துட்டு கண் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்களாம் நார்மலாக பேசுகிறத பார்த்துட்டு அப்புறம் கண்ணை இங்கே வச்சிடறாரு. இவருக்கும் சேர்த்து சமைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஆன மாதிரி கத்துறாரு. அவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் எதுக்கு திடீர்னு கோவப்பட்டாருன்னா, இவருக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த சாப்பாடு நான் ரொம்ப நாளைக்கு எனக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டிப்ரெஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் போகிற எல்லா ஆக்டிவிட்டிக்கும் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவரை லேபில் போயிட்டு அந்த மனுஷியை காட்டுறாங்க. அவளுக்கு இவர் ட்ரை பண்ண எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐஸ் கொட்டி வச்சுருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு சொல்லுது, ஒரு சிட்டியோட பேரை சொல்லி அங்கே தான் தப்பிச்ச மனுஷங்களாம் இருக்காங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிடுது. ஆனால் அவர் எங்கேயும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட தம்பி தூங்கிட்டு இவரும் இவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க டைமில் திடீர்னு எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த மிருகங்கள்லாம் ஓடி வர ஆரம்பிக்குது இவரோட வீட்டை சுற்றி. அப்புறம் இவர் வச்சுருந்த ட்ராப்பு பாம்பு எல்லாத்தையும் வச்சு முக்கால்வாசி அழிக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ உடச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் இவரும் இந்த பொண்ணு இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இவங்களுக்கு மிச்சம் இருந்த அந்த ஒரே இடமான லேபுக்குள்ளே போகிறாங்க. அங்கேயே வந்து ட்ராப்பில் சுற்றி உடச்சிட்றானுங்க. அதுக்கப்புறமா அந்த ஒய்ஃபை பறி கொடுத்த பாதிக்கப்பட்டவன் அவன் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் போல. அவன் வந்து அவனோட ஒய்ஃப் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி சிம்பிள் வரைஞ்சி காட்டுறான். அந்த பட்டாம்பூச்சி சிம்பிள் என்னென்னா அந்த லேடி முதுகுக்கு பின்னாடி இருக்க டேட்டூ தான். அதுக்கப்புறம் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே சரண்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே காமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ மட்டும் தனியாக வெளியே போய் இவ்வளோ ஸ்ட்ரெச்சரோடு தள்ளிக்கிட்டு போய் அனஸ்தீசியா கொடுத்து வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து இவங்க கூட அனுப்பிச்சி வச்சுறாரு. அந்த கூட்டத்தோட தலைமை அப்பயும் மிரட்டிட்டு தான் போகிறான். அவனுக்கு பேச தான் வரல.
ஆனால் அவங்களுக்குன்னு உணர்வுகள்லாம் அப்படியே தான் இருக்குது. அவன் மிரட்டிட்டு போனதுக்கப்புறமா தான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உயிரே வருது. அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே ஒளிஞ்சிருந்த அந்த பொண்ணும் அவங்க தம்பியும் அப்படியே வெளியே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடைசியாக அந்த பொண்ணு சொன்ன அந்த இடத்துக்கு பொட்டியை கட்டிட்டு கிளம்பி போகிற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாவது வித்தியாசமான படம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம். இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் வந்து பார்க்குறேன்.